நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் நம்ம சிவபுராணத்தில் உள்ள 59 வரிகள் வரையும் பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம 60 முதல் 65 வரிகளோட பாடல் பொருள் விளக்கங்களை பார்ப்போம். நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே. பொருள்: நாயிற்கடையாய், நாயை விட கீழாக, தாயில் சிறந்த, தாயை விட சிறந்த, தத்துவனே மெய்ப்பொருள், தயாவானவன், கருணாகரன். விளக்கம்: தன்னை நாயினும் கீழ்ப்பட்டவன் என்று மாணிக்கவாசகர் கூறுவதிலிருந்து விலங்குகளில் கடைப்பட்டது நாய்தானே என்ற சிந்தனை எழுகிறது. நாய் வெறுக்கத்தக்கதாக காணப்பட்டாலும் அதனிடம் உள்ள வேறு குணங்கள் அதன் பெருமையை பறைசாற்றுகின்றன. அந்த பண்புகளை மனதில் கொண்டே அவை வாய்க்கப்பெறாத தன்னை நாயினும் கடையனாக அவர் சித்தரிக்கின்றார். பிறவி குணத்தை மாற்றுவது அரிது என்பதற்கு நாய்வாலை உவமையாக காட்டுவதுண்டு. சிறுவாத ஊரில் பைரவர் 4 வேதங்களையும் நாய்களாக பெற்றதாக புராணம் கூறுகிறது. அதனால்தான் நாய் வேதத்தின் வடிவமாக கருதப்படுகிறது. திருவாரூர் தியாகராஜர் தன் தோழர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வேண்டுகோளை ஏற்று சண்டாள வடிவத்தில் 4 நாய்கள் உடன் வர சோமாசி மாறனார் யாகத்திற்கு சென்றதை திருத்தொண்டர் புராணம் குறிப்பிடுகிறது. சிவன் 4 வேதங்கள் புடைசூழ யாகத்திற்கு சென்றதே அதை உணர்த்துகிறது. மேலும் அறிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்க. அதோட கதையை நான் விரிவாக சொல்கிறேன். நாய் மிகவும் நன்றி உள்ள பிராணி. தன்னை வளர்க்கும் எஜமானை வேறு எவரும் நெருங்காது அவருக்கு பக்கத்துணையாக நின்று காப்பது, கண்ணை இமை காப்பது போல பாதுகாக்கும். இதுபோன்று எல்லா புனித தலங்களையும் அவற்றை ஒட்டிய தீர்த்தங்களையும் பாதுகாத்து வருபவர் பைரவ பெருமான் என்பதால் அவருக்கு நாயை வாகனமாக குறிப்பிட்டுள்ளது பொருத்தமாக உள்ளது. கடவுளை கண்டு கொண்ட ஒரே ஜீவன் நாய் என்று ஒரு வழக்கு உள்ளது. எங்கு இருந்தாலும் எந்த வடிவத்தில் வந்தாலும் நாய் தன் எஜமானனை கண்டு கொள்ளும். மனிதனோ கடவுள் மாறுபட்ட உருவத்தில் வரும்போது கண்டு கொள்வதில்லை. எனவே நாயினும் கீழோனாய் இருக்கும் என்னிடத்தில் மெய்ப்பொருளாகிய நீ தாயினும் மேலான தயாவாக கருணை காட்டியிருக்கிறாய் என்கிறார். இங்கு மாணிக்கவாசகர் ஈசனை தாயினும் மேலானவன் என்று குறிப்பிடுகிறார். தாய் கூட என் உள்ளே இருக்கும் குற்றங்களை வெறுப்பாள். ஆனால் நீயோ என் குற்றங்களை பொறுத்து என்னை என்னுள் இருந்து குற்றங்களை நீக்கி என்னை ஆட்கொண்டருளினாய். மாசற்ற ஜோதி, மலர்ந்த மலர் சுடரே, நேசனே, தேனார் அமுதே, சிவபுராணே. பொருள்: மாசற்ற, களங்கமற்ற, ஜோதி பேரொளி, சுடர் பிரகாசம், நேசனே குருமூர்த்தியே, அமுதே அரிய அமுதே, சிவபுராணே சிவபுரத்தை உடையவனே. விளக்கம்: இயற்கை பொருள்களுள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மின்னல், தீ ஆகியவைகள் ஒளிர்கின்றன. எனினும் அழிந்துபட்டு போகும் தன்மை அவைகளிடத்தில் உண்டு. மெய்ப்பொருளாகிய சிவப்பிரகாசமே குற்றமற்றது. அது பூரணமாய் இருக்கிறது. தேனை ஒத்து இருந்து அது பரமானந்தத்தை தருகிறது. அது நிறைந்த அமிர்த சொரூபம் ஆதலால் அதை அடைபவன் அழிந்துபட்டு போவதில்லை. பிரம்மபுரம் என்றோ சிவபுரம் என்றோ அப்பொருள் பகரப்படுகிறது. ஜோதி பேரொளி, அதிலிருந்து தோன்றுவது சுடர். ஜோதியை முழுவதும் காண்பது அரிது. அதன் கண் உண்டாகும் ஒரு சிறு பகுதியாகிய சுடரை காண்பது எளிது. ஆகவே எளிய வந்து அருள் புரிந்த இறைவனை ஜோதியில் மலர்ந்த
சுடரே என்றார். இச்சுடர் மலர் போல குளிர்ச்சியை தருவதால் மலர்ச்சுடர் என்றார். பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. பொருள்: பாசம் அறியாமை பாரிக்கும் காக்கின்ற ஆரியனே, ஆசிரியனே, நேசம் அன்பு, வஞ்சம் கெட வஞ்சம் அழிய, பேராது நின்ற பேராமல் நின்ற, பேர் ஆரே பெரிய நதியே. விளக்கம்: பாசமாகிய கட்டை அறுத்து என்னை உய்விக்கும் ஆசாரியன் நீ. ஒன்றுபடுத்துகிற அருளை அளித்து என் நெஞ்சில் உள்ள குறைபாட்டை நீ அகற்றுகிறாய். ஆனால் அருளோ அன்பு சொரூபம், அது அனைத்தையும் ஐக்கியப்படுத்தும். எனவே யார் ஒருவர் எந்த பற்றும் இல்லாமல் இருக்கிறாரோ அவரை விடாது பற்றி கொள்ள வேண்டும் என்று மாணிக்கவாசகர் ஈசனை பற்றுக்கொள்ள வலியுறுத்துகிறார். சிறியதில் பிணைப்புண்டு கிடப்பது பாசம். நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களாம் சொல்லுவாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு சண்டை போட்டு பெரிய விஷயத்தை கோட்டை விடாதே. அதே தான் இங்கு மாணிக்கவாசகரும் எடுத்து கூறுகிறார். நிறைநிலைக்கு தடையாய் இருப்பது பாசம் என்பதை நிறைநிலையில் இருக்கும் ஆசிரியன் தன் சொரூபத்தின் மூலம் காட்டிக் கொடுக்கிறான். ஒன்றில் பற்று வைத்து மற்றொன்றில் பிரிந்து இருப்பது மனம் பண்ணுகிற கேடு ஆகும். திருச்சிற்றம்பலம்.